ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, நம்ம கார்த்திகோட கதையில் இப்போ ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம நவீன் வந்துட்டு அந்த பெட்டிக்குள்ளே இருக்கார். பெட்டிக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் கைக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கிடைக்கிது. அந்த செல்ஃபோனை எடுத்து உடனே நம்ம கார்த்திக்கு தகவல் சொல்கிறாரு. தகவல் சொன்ன உடனே அடுத்ததாக டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸுக்கும் கால் பண்ணி தகவலை சொல்கிறாரு. சொன்ன உடனே சரிங்க சார், உங்களை நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நம்பிக்கை கொடுக்குறாங்க. நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, டே நவீன், நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ கவலைப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கார்த்திக் பேசினதை பார்த்து நம்ம மயிலும் அவர் கூட சேர்ந்து 2 பேரும் போயிட்டுருக்காங்க. நவீன் வந்துட்டு ஒரு ஏதோ கோவில் பெல் சவுண்டு கேட்டதா சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் அந்த நவீனோட ஃபோன் நம்பர் பேசின நம்பரோட டவர் ஏரியா எங்கே காமிக்குதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூமில் செக் பண்ண சொல்கிறாரு கார்த்தி. செக் பண்ணிவிட்டு அது குறிப்பிட்ட ஏரியாக்களில் போயிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் கோவிலில் ஒரு அம்மாவை சந்திக்கிறாரு நம்ம கார்த்தி. அந்த அம்மா கிட்ட எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் தெரிய வருது, நம்ம கார்த்திக்கு வந்துட்டு நவீன் இருக்க இடத்துக்கும் பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மயில் வாகனம் சொல்கிறாங்க, எப்பா கார்த்தி, நம்ம தாமதிக்கிற ஒரு நிமிஷமும் நவீனோட உயிர் போயிட்டுருக்குப்பா, நவீனை எப்படியாவது நம்ம உயிரோட மீட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நவீனை உயிரோட மீட்டர்லாம், எந்த பிரச்சனையும் இல்லை, வாங்க போகலான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட களமிறங்கிட்டாரு நம்ம கார்த்தினே சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம துர்கா வந்துட்டு நவீனையே நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்காங்க. நவீன், உன்னை நான் எப்போ பார்க்க போகிறேன், மறுபடியும் எனக்கு நீ மறுபடியும் வேணும் நவீன், உன் கூட சேர்ந்து நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேராசையோட காதலோட காத்துட்ருக்காங்க நம்ம துர்கா. இப்படி ஆர்வமாக காத்துட்ருக்க நம்ம துர்காவுக்கு நவீன் உயிரோடு கிடைப்பாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடைப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாருன்னா நிச்சயமாக அது வெற்றியாக தான் இருக்கும். இந்த முறையும் நம்ம நவீனை காப்பாற்றி மாதம் என்ட்ரி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர தான் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாமியாரையும் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர தான் போகிறாரு. அதுக்கு பிறகு நான் தான் வந்துட்டு பரமேஸ்வரி பாட்டியோட பேருங்கிற விஷயத்தையும் நம்ம கார்த்திக் கண்டிப்பாக அவங்க அத்தைக்கிட்ட சொல்லிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுது, என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.